பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. வரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னாம். ஓம் ஹோஹ பிராணநாதம் ஜாவதம் பிரம்மா பௌர்பவஸ்வஹே மமோபாக்மேஸ்வரி பிரீத்யர்த்தம் சிவ சம்போ ஆக்யேன பிரவர்த்தமானஸ்ய பிரம்மண द्वितीयपरार्थे अपराधगन्धे वैरोगे दक्षिणे पार्श्वे अंधकारज्ञे अस्मिन् शका अब्दे वर्तमाने व्यवहारिके प्रभवादि शक्ति संवत्सराणां इदानीं मंगलकरे क्रोधी नाम संवत्सरे दक्षिणादिने वर्ष ऋतौ स्थिरवातलिप्तायां शुभ नक्षत्रे शुभ योगे शुभ करुणे शुभ लग्ने एवं गुणविशेषविशिष्टायां स्याम् अस्य यजमानस्य अगमुडियार कुल गोत्रोद्भवायां வீட்டு தெய்வ அனுகிரக வரப்பிரசாதேன சித்தர்த்தம் ஸ்ரீ வீரமாத்யம்பிகா பரிபூரண மகா கணபதி யந்திர பிரதிஷ்டா வைபவே பரிபூரண கிருபா கடாட்ச அனுகிரகதா சித்தர்த்தம் குலதேவ வரப்பிரசாதேன சித்தர்த்தம் அஸ்ய யஜமானஸ்ய இஷ்டகாம் யாக சித்தர்த்தம் क्रोधी वर्षम आवणी मादम शनिक्करमयुम वलर्पिरै द्वादशी तिथियुम शुभ होरयुम शुभ लग्नमुम शुभ नक्षत्रमुम கூடிய இனிய மாலை பொழுதினிலே எங்களுடைய கிரகலட்சுமியாக வீட்டு தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வீரமாத்தி அம்பிகைக்கு கும்பாபிஷேகம் செய்கின்ற வகையிலே எங்களுடைய புராதான இல்லத்திலே வழிபடுகின்ற தெய்வமாக வீரமாத்தி அம்பிகைக்கு யந்திர பிரதிஷ்டையும் திருவேணி பிரதிஷ்டையும் மகா கணபதி யந்திர திருவேணி பிரதிஷ்டையும் செய்கின்ற மாலை நல் வேளையிலே எங்கள் குலத்தை சார்ந்த அனைவருக்கும் சுகானந்த வாழ்வும் சந்தோஷகரமான நல் வாழ்க்கையும் கிடைக்க வேண்டி இந்த நேரத்திலே யந்திர பிரதிஷ்டை செய்கின்றோம். போற்றியோம் நம சிவாய. ஓம் சக்தி பராசக்தி வீரமாத்தி அம்பிகையே போற்றி போற்றி. அக்ஷதை மேல போட்டுருக்கோம், இங்க போட்டுருங்க. எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிக்கலாம், கையில பிடிச்சிக்கோங்க. சும்மா தொடுங்க போதும், அப்படி தொட்டுங்க. இது முன்பக்கம் அது அப்படிதான், எவ்வளவுதான் கரெக்டா தான். அப்படியே தொட்டுங்க, எல்லாம் தொட்டுங்க. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये भूतेषु मात्र रूपेण संस्थिता नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः. அகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாருனை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் சர்வதா. சித்தி மகா கணபதிக்கு கையில வாங்கிக்கோங்க, எல்லாம் ஒன்னொன்னு கையில எடுத்துக்கோங்க. வல்லபா பிராணகாந்தாய ஸ்ரீ கணேசாய மருந்து காய்ச்சி மருந்து முதல்ல நேரம் குத்தி சுந்தரம்
ओम हाम अनंतमंगाय नमः, ओम हाम धर्मगंधाय नमः, ओम हाम ज्ञानराय नमः, ओम गाम वैराग्यकेशराय नमः, ऐश्वर्यकन्यकाय नमः, ओम गाम भक्माय नमः, स्यावरे ओम हाम विठ्ठलाय नमः, गुणं विद्यना गुणदां गुणं हेतसद सर्वं अमलोपकारं मदन्य ओम बुद्धाय विद्महे बालस्याय धीमहि वरुणाय सर्वं जयति इंद्रभावगौर्मध्ये शिवसोर्यं संपूज्य ओम सं शनेश्चराय नमः तत्केतवे नमः हस्तां च दक्षहस्ताभयप्रदानं सोमं राहुं केतुं कृताञ्जलिगायोतकेशो च रक्तसुररक्तलोचनो दशांशरो गामित्रं धत्वा समर्प्या प्रार्थ्या तटादेहि सेवनाः सिंहपादासनस्तः पूर्वद्वार प्रविश्य पूर्वद्वार भूजाम् आरभेत् सर्वे आचार्याः तत्स्थाने उपविश्य
कृत्वा प्रथमतः यागशाला प्रवेशयेत् ஆச்சாரிய பெருமக்கள் அவ ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆச்சாரிய பெருமக்கள் அவ ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அக்னிகாரத்தை செய்து கொடுக்கிறார். सर्वे आचार्यात् பரிவார மூர்த்திகள் எந்திர பிரதிஷ்டை திருமேனி பிரதிஷ்டை கருவறைக்கு சென்று யாராருக்கு என்னென்ன முடியுது அதாவது யாகசாலா பூஜை முடிஞ்சு அப்புறமா உள்ள போய் கருவறை அது வரைக்கும் பரிவார மூர்த்திகள்லாம் அஷ்டபந்தனை சாத்தி அந்த திருமேனியை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் அந்த காசு போடுறது பொண்ணு தங்கம் வெள்ளி என்னென்ன போட முடியுதோ அதெல்லாம் दिगंतरम संभाव्य शिवोहं शिवोहं नमः राजसाद नमः तामसाद नमः हृदयवाद नमः त्रेतायुगाद नमः कन्निकेभ्यो नमः दलेभ्यो नमः केसरेभ्यो नमः कन्निकादि नमः बीजेभ्यो पद्मासनाद नमः कैरमाति अंबिकासनाद नमः उमादि नमः मूर्धनि भद्राय गंगादि नमः हृदये श्री नमः ललाटे श्री नमः अस्ये सर्वांगीर्षण्यस्य देवी पक्षे नारायणी नमः मूर्धनि नमः हृदये नमः यौनो आदिसूनं साजुताज सशक्ति सपरिवाराज सर्वालंकार भूषिताज मोदक प्रियाज
सुखप्रियाय गं गणपतये नमः महापुरुषाय मयूरवाहनाय गौरीपुत्राय ईशात्मजाय स्कन्दस्वामिने कुमाराय नमः इच्छाशक्ति ज्ञानशक्ति क्रियाशक्ति सिंहवाहिनी स्वरूपिण्याय सर्वेषां समकाले नैवेद्य धूपदीप निराञ्जनं दर्शया सदाशिवसमारम्भां श्रीकण्ठाचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् कोटिचन्द्रप्रतीकासं शिवं श्वेतावितानकं स्वादिवडेदिगम् ॐ शरणशुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नं वदनं ध्यायेत् विघ्न उप शान्तके अमृतं ब्रह्मा भोद्भव सुवः नमो भक्ते नमस्ते दुरिते जयद्वारे परमेश्वर आज्ञेय परमेश्वरी प्रीत्यर्थं शिव 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 प्रवर्ते मानस्य आद्य ब्रह्मणः परारते वेदवरादे कल्पगे वैवस्सुदे मन्मन्त्रे अष्टाविं सहितमे कलियुगे प्रथमे पादे दीपे भारतवरुगे भरतकण्ठे मेरोगे प्रभवादि सत्तिकी संवत्सराणां मध्ये इदानीं मङ्गलकरे क्रोधी वर्ष नाम सिंहमासे शुक्लपक्षे लग्ने शुभहोरे नक्षत्रे तिथि वारे योगे कर्णे दोषे निवृत्ति परिहारे सिद्ध्यर्थं ममे कुलदेवता कुटुम्बदेवता पारंपरिक देवता श्री वीरमाती अंबिकाया कुटुम्बानां भक्तकोटि பெருமக்கள் குடும்பானாं क्षेमे सौकर्ये தைரிய ஆரோக்கிய அபிவிருத்தியர்த்தம் धर्म संतोषकर संतुष्टिकर अनुग्रहदा सिद्ध्यर्थं यंत्र प्रतिष्ठा वीरमाती अंबिका बिंब प्रतिष्ठा वैभव पूर्वांग अनुग्रहदा सिद्ध्यर्थं अनुज्ञा देहि मे देवी मंगलकरமான ரோதி வருஷம் ஆவணி மாதம் வளர்பிறை துவாதசி திதியும் சனிக்கிழமையும் ஆகிய மாலை நல்வேளையிலே எங்களுடைய உடன்கடை காத்தருளும் ஸ்ரீ வீரமாத்தி அம்பிகையின் ஆதார இடத்திலே எந்திர பிரதிஷ்டையும் வீரமாத்தி அம்பிகையினுடைய திருமேடி அஷ்டபந்தன பிரதிஷ்டையும் செய்கின்ற எல்லோருக்கும்
பக்த கோடி மக்கள் அனைவருக்கும் சுகானந்த வாழ்வும் நீண்ட ஆயுளும் தேக ஆரோக்கியமும் கல்வி ஞானம் ஒழுக்கம் சிறந்து விளங்கவும் எங்களுடைய குலங்களை மட்டுமல்லாது ஏனைய பக்த கோடி மக்கள் அனைவருக்கும் நல்வாழ்வு கிடைத்திட வேண்டி எந்திர பிரதிஷ்டை செய்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எந்திரத்தை பிரதிஷ்டை செய்கிறோம். இதெல்லாம் எடுத்தாச்சா? समेधावान् भवति यो मोदन सहस्रेण यजति फलमवाप्नोति यस्याभ्यर्थमध्यर्यजते सर्वं लभते एवं वेद इत्युपनिषदे கற்பூர ஆரத்தி எல்லாத்துக்கும் விபூதி பிரசாதம் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரும் உள்ள போலாம். தயவுசெய்து புரிஞ்சுக்கீங்களா? अक्षरं परमं पदं विश्वधपरमान् नित्यं विश्वनारायणं हरिं विश्वनारायणं नारायणपरं ज्योतिरात्मा नारायणः
शिखा अनेयो व्यवस्थितः मध्यस्था विद्धल्लेके बभास्वरा सब्रह्मसि भस्सहरिश्चन्द्रस्य पुरुषं कृष्णमिङ्गल विश्वरूपाय वै नमो नमः नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि வித்வான் அவர்கள் கீர்த்தனை வாசிக்கிறார். யாகங்கள் நிகழப்படுகிற காப்பு கட்டிய அன்பர்கள் அனைவரும் பக்த கோடி பொருட்கள் எல்லாரும் சேர்ந்து மூன்றாவது கால யாகசாலையினுடைய திரவியங்களை சமர்ப்பிக்க வேண்டுகிறோம். வாத்தியம் ஒரு வாத்தியம் சுத்தி வரலாம். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. 10 கோடி பெருமக்கள் அப்படி எல்லாரும் வரலாம். காப்பு கட்டியவர்கள் காப்பு கட்டிய அன்பர்கள் முதல்ல கையில் எடுத்துக்கோங்க. வாத்திய சைதமா சுத்தி வரலாம். ओम गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तवं ओम गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तवं ओम गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तवं विद्महे वक्रतुण्डाय धीमहि ओम वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा ओम महागणाधिपतये नमो नमः स्वाहा तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि स्कंद प्रचोदयात् 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 स्वाहा राम सौम मल्लिनाथ की देवनाथ की समेत सुब्रह्मण्याय स्वाहा ओम गणाम्बिकायै विद्महे महाधवायै धीमहि
विद्महे महातपायै धीमहि ॐ गणाम्बिकायै 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 विद्महे महातपायै धीमहि गणाम्बिकायै विद्महे महातपायै धीमहि पूर्णाहुतिला काइंस போறதா இருந்தா போடலாம் ஓம் கணாம்பிகாயை வித்மஹே மகாதபாயை தீமஹி கணாம்பிகாயை வித்மஹே மகாதபாயை தீமஹி ஓம் ஸ்புர 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 கோர கோர தர புர ஸ்புர ஸ்புர கோர கோர தர கஹ घातज घातज ओम स्फुर स्फुर गोर गोर क्लीं कृष्णवाससे क्लीं कृष्णवाससे शत्रुकर्म विध्वंसिनी सर्वानवक्त्रे प्रत्यङ्गिरीक्षं हरिं ॐ क्लीं कृष्णवाससे छिन्दी छिन्दी चतुष्पति கிணஜமலே மாப்தமதே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் சந்திப்பதே எல்லாம் வல்ல உமையொரு பாகனின் திருவருளாலும் குருவருளாலும் அம்பிகையினுடைய கும்பாபிஷேகமானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மூன்றாம் கால வேள்விகளானது நிறைவுற்று பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் பூர்ணாகுதி முடித்த பிறகு எல்லாருமே உள்ளுக்குள்ள போய் அந்த பூர்ணாகுதி நடைபெற இருக்கிறது. பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் எழுந்து நின்று பூர்ணாகுதியை தரிசிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. दक्षिण उत्तर पश्चिम प्रधान आचार्यस्य स्वरहस्ते समर्प्य कुर्यात् आवाहनं न जानामि विसर्जनं पूजाविधिं न जानामि समस्त परमेश्वर तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरी तदीय काल यावयामि वेदिकाजामुपरि नैवेद्य धूपदीपादिकं दत्त्वा अघोरहृदयाय नमः दीपं दर्शयामि
तेज प्रतिष्ठितः विराट्यम्बिकायै नमः कर्पूर नीराञ्जनं दर्शयामि वीरमाद्यम्बिकायै नमः मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि अग्नाजाहि वीतये गृहाणो अविदादये शन्नो देवी नमट्टयापो भवन्त वीतये அவள் வாடி வருந்தாமே கோலியம் பெருமான் திருக்கோலியம் பெருமான் கொண்டையோர் சில நெல்லும் பெற்றேன் ஆனிலையம் பெருமான் ஆனிலையம் பெருமான் அவை அட்டி தரப்பணியே அவை அட்டி தரப்பணியே சிவாய நம எனப்பட்டேன் தேனாயும் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உடன் புகுந்து அடியார்க்கு அருள் செய்தவன் உணாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்து கண்டேன் வெறுத்திடவே கற்றவர் விளங்கும் கற்பகத்தனியை கருகிறார் கருணை மாத்தளி மற்றவன் அறியா மாலிக்க மனதிலே மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் குரங்கள் செற்றையும் சிவனை கிழிவேலை வீட்டிருந்த அறிவு பெற்றேன் பெற்றதுவார் பெறுவார் இவ்வுலகின் பரிசு உண்டே ஆண்டு போருமே தேவி அம்மா பிரமாதேவி அம்மா கொத்து கொத்தை கொன்றை பூவாய் அலங்கரித்தோம் அம்மா கொடு சுய பிரகாசியே ஒளி வருவாய் அம்மா பாலகம் செய்திடவே நான் உனக்கு பாலிலவு போல் வருவாள் பக்தர்களை காத்திடுவாள் நம்ம கொஞ்ச முகத்துடன் வந்திடுவாள் கல்விரமா தேவி அம்மா வீரமா தேவி
நலம் காத்து திருவானவள் ஓம் என்ற மந்திரத்தில் பொருளானவள் ஓம் என்ற மந்திரத்தில் பொருளானவள் வீரமாத்தி படிவானவள் ஒரு கோடி சந்திரனின் ஒளியானவள் சிகப்பு பூசணி மஞ்சள் பூசணின்னு சொல்றோம் இல்லையா, அரசாணிக்கு அதை பயன்படுத்தலாம். வெள்ளை பூசணியை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தினீங்கன்னா பித்திருக்கள் வந்து நம்மளை நோக்கி, இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டு சோறு போடுன்னு நீங்க மனசு வந்துட்டு திட்டிட்டு போவீங்களா, போக மாட்டீங்களா? இதைத்தான் தோஷம்னு சொல்றோம். செய்யாத விஷயங்கள் தவறா செய்யும் போது தோஷமாகும். உங்களுடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய தாய் தந்தைகளையோ அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டிகளையோ கவனிக்காம விட்டீங்கன்னா அது வந்து பாவமும் உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் பாயிண்ட். இது பாவம் வந்து எனக்கு வந்தங்காட்டிக்கு எனக்கு இந்த கஷ்டமான கிடையாது.
இந்த பாவத்தினால உங்களுடைய செல்வாக்கு, உடல் ஆரோக்கியம், காரிய தடைகள் ஏற்படுறது, திருமண தடை ஏற்படுறது, ஒரு குளத்துல ஆண் வாரிசுகள் கம்மியாகிறது, இதுதான் நடக்கும். இதை சரியா நடத்திக்கணும்னா புண்ணிய லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த வசு ருத்ர ஆதித்ய ரூபமாக இருக்கக்கூடிய புண்ணிய பித்திருக்களுக்கு நன்றி சொல்லி வாழ்ந்து சொன்னீங்கன்னா உங்க முன்னோர்கள்ல பித்ரு லோகத்துல போய் அந்த வசுருத்ர ஆதித்யனுடைய லோகத்துல இருக்கக்கூடியவங்க உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ரெண்டாவது, அமாவாசை அன்னைக்கு எக்காரணத்தை கொண்டு வீட்டுல வாசல் தொழிங்க, கோலம் போடாதீங்க. இதையும் நம்ம கண்டுக்க மாட்டோம். நிறைய விஷயத்தை நம்மளால விட்டுட்டோம். இதுல எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றீங்களோ அது நல்லது. ஆனா கண்டிப்பா கத்திரிக்காய் முருங்கை போடாம குழம்பு வைக்க மாட்டீங்க. நான் நிறைய இடத்துல பார்த்தேன். குலதெய்வ கோயில்ல அன்னதானம் பண்ணீங்கன்னாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கணும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வைக்காதீங்க. முடிஞ்சா கொத்தவரங்காய், அவரக்காய் இதுகளை பண்ணிக்கங்க. இங்க ருசிக்கு வேலை இல்லை. அன்னைக்கு நீங்க அன்னதானம் பண்றது உங்க குலதெய்வ கோயில்ல அமாவாசை அன்னதானத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிப்பருப்பு பாயாசம் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு செல்வ வளர்ச்சியும், நம்மளுடைய குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியம், செல்வ வளம், காசு நீங்க கஷ்டப்படாம எளிமையா ஈஸியா உங்க கைக்கு வந்து வழிபாடுங்கிறது என்ன தெரியுங்களா? நீங்க இதை இந்த மாதிரி யாகங்களையும் மற்றதுகளையும் மாசம் வார வாரம் போக முடியுமா? நீங்க செய்யக்கூடியது மொத்தம் ஒரு மனிதன் 5 யாகங்களை ஒவ்வொரு நாளும் பண்ணா அவனுக்கு சகல தோஷங்களும் போகுதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது பிரம்ம யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய வேதம் ஓதுதல். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா பிதிர் யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய பிதிர் தர்ப்பணம். அதுக்கப்புறம் தேவ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவதைகளுக்கு ஹோமங்கள் நடத்தி அதுக்கு ஆதரவு கொடுக்கிறது. அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா மானட யஜ்ஞம்னு சொல்லி அன்னதானம் போடுறது. பூத யஜ்ஞம்னு சொல்லி மிருகங்களுக்கும் காய்களுக்கும் அன்னமிடுதல். இது டெய்லி ஒருத்தன் செஞ்சா அப்படின்னு இந்த பஞ்சமகா புருஷ யாகம்னு பேரு. இந்த யாகங்களை ஒருத்தன் செஞ்சான்னா அவனுக்கு சகல பாவம் தோற்று. நம்ம செய்ய முடியுமா? அதுக்குதான் மிக எளிமையான ஒரு ரூட் வச்சாங்க. குலதெய்வ வழிபாடு அமாவாசை அன்னைக்கு வா, சோறு போடுறதுக்கு ரெடி பண்ணி வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுது. அதுல இந்த 4 காய்கறிகளையும் பாசிப்பருப்பு பாயாசம் வச்சுக்க. ஒருவன் என் குலத்தில் பிறந்த ஒரு மகனாகவோ அல்லது என் குலத்தில் பிறந்தவர்கள் யாரேனும் எனக்கு பாசிப்பருப்பை அன்னமாக இருக்கக்கூடியத ஒரு நல்ல குளக்குளன்னு இருக்கக்கூடிய இந்த பாயாசம் மாதிரி வச்சு நெய் ஊத்தி நல்ல மனமா ஒருத்தன் படைக்க மாட்டானான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது பண்றோமா? நம்ம வச்சு குடிக்கிறது ரொம்ப ரேரு. இதுல வேற இங்க அமாவாசைக்கு செய்வோம். இந்த கோயில்ல இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 100 ரூபா போட்டீங்கன்னாலும் கூட மாசம் அமாவாசை ஈஸியா பண்ணிடலாம். இந்த அன்னதானத்தை மாசம் நீங்க பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்க வளர்ச்சிய 1 வருட காலம் கழிச்சு நீங்க பாருங்க. ஆரம்பிக்கும் போது நீங்க எந்த நிலைமையில் இருந்தீங்களோ 1 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதை விட 10 மணி அதிகமா தான் இருக்கும். ரொம்ப எளிமையான விஷயம். இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? தாராளமா செய்யலாம் இல்லையா? 10 பைசா காசு பெருசா எல்லாம் இருக்கிற பொருளை வச்சு வேலை செஞ்சுக்கலாம். இப்படித்தான் வழிபாடுகள் முன்னோர்கள் வளர்த்து வச்சிருக்காங்களே ஒழிய சிறப்பான யாகங்கள் செய்யறது ஒண்ணு. இந்த கோயிலினுடைய கும்பாபிஷேக நாளா இருக்கு. இப்ப நம்ம நாளைக்கு கும்பாபிஷேகம் பண்றோம்னா இந்த நட்சத்திரம் அடுத்த ட்ரிப் திருவோண நட்சத்திரம் வரும்போது ஆவணி மாசத்துல அதை பண்ணணும். அப்ப சிறப்பா யாகம் பண்ணணும். அது நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த கோயில்ல நீங்க ஆண்டு விழா நடத்துவீங்க இல்லையா? அதை சிறப்பா பண்ணணும். மீதி எல்லாம் நீங்க நார்மலா அதை பண்ணிக்கிட்டே வாங்க. பௌர்ணமி வழிபாடப்போ விளக்கு பூஜை பண்ணுங்க. அதற்குண்டான வழிபாடு என்ன, அதற்குண்டான ஸ்லோகங்கள் என்ன சொல்லணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் நீங்க கொடுத்துட்டு போயிடுறேன். அதைப்படி செஞ்சுக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணும் போது அதற்குண்டான வேத மந்திரங்களை ஒரு பென்ட்ரைவ் போட்டு அதை உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க எல்லாம் பண்ணி வளமோட ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருங்க. அதே மாதிரி வேண்டுதல் இங்க பண்ணும் போது வேண்டுதல் பண்ணாதீங்க. நீங்க இந்த அம்பாளுக்கும் உங்க முன்னோர்களுக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க. சும்மா வாங்க பாருங்க, அன்னதானத்தை பண்ணுங்க, பாசிப்பருப்பு பாயாசம் குடிச்சிட்டு நிம்மதியா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு கும்பிட்டு போங்க. நீங்க அம்பாள் கிட்ட புலம்புனா நெகட்டிவா இருக்கு. ஏன்னா நீங்க கேட்கறது உங்களுக்கு நல்லதா கெட்டதானே தெரியாது. அவகிட்ட ஒப்படைச்சிருக்கேன், தானா உங்களுக்கு நடக்கிறது நடக்கும். வாங்க. நீங்க காலையில எந்திரிச்சோன்ன நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, எந்திரிச்சோன்னா கண்ணாடி பாருப்பா அப்படின்னு. நம்ம கண்ணாடியில் போய் நம்ம முகத்தை பார்க்கணும். உங்க முகத்து காலையில் நம்ம முகத்தை பார்த்து நல்லா இருக்குமா? பவுடர் பூசினாலே சொல்ல முடியாது. காலையில எழுந்த உடனே மங்கள பொருளா இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்கணும். அது
முதல் இது வந்து கண்ணாடி, ஒரு சின்ன கண்ணாடி உங்க பெட்ரூம்குள்ள நீங்களே மாட்டி வச்சுக்கோங்க, இல்ல ஸ்டாண்டிங் மாதிரி வச்சுக்கோங்க. எந்திரிச்சோன்னா அந்த இடத்த திரும்பி பாருங்க. அன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா. இதுக்குதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல காலையில் நேரத்துல எழுந்திரிச்சு பொம்பளை புள்ள குளிச்சுட்டு விளக்கு பறிச்சு வைக்கணும்னு சொல்லுவீங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க பழைய ஆளுக்கு உங்க ஊர்ல எல்லாம் இருக்கும், இந்த விளக்கு மாடம் ஒரு முக்கோணம் போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த விளக்கு மாடம் முக்கோணமா ஏன் போட்டிருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா? அதுக்கு பேர் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த சிம்பல் தான் அந்த முக்கோணம். ஒவ்வொரு வீட்லயும் மகாலட்சுமி வாசம் செய்யணுங்கிறதுக்காக அந்த முக்கோண குறியீடு. இப்ப நம்ம மேல வந்து கஜலட்சுமி போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த கஜலட்சுமி ஆதி காலத்துல உருவத்தை வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி உருவமாக கொடுக்கப்பட்டது இந்த முக்கோண குறியீடு தான். அதுக்குதான் விளக்கமானம் வச்சிருந்தாங்க. நம்ம இப்ப அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி காமாட்சி விளக்குல உங்க வீட்டுல ஒரு விளக்காது, காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா அது காமாட்சி இருக்காது, கஜலட்சுமி தான் இருக்கும். இந்த கஜலட்சுமி போட்ட விளக்க யார் யார் வீட்டுல எல்லாம் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் வீடு தேடி வரும். என் வீட்டுல நான் பங்கிட்டு தான் இருக்கேன், சிக்கலே தெரியல, அதுக்கு வேற காரணம் இருக்கும். முறைப்படி செய்யறதோ அல்லது முறைப்படி நம்ம அந்த காலத்தை அணுகிறது, செய்ய வேண்டிய காரியங்களை சரியாம செய்யறது, முன்னோர்களுக்கு சாப்பாடு போடுறோம், நம்ம வந்து மாசம் கும்பிடுறோம், இல்ல வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் படம் போடலாம்னு சொல்லி போட்டு நம்ம என்ன முருங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு பண்ணிடுவோம். அவங்க திரும்பி கூட பார்க்கணும். சிம்பிள். நாட்டு காய்கறிகளை போடுங்க, படம் போடுங்க, அதுலயும் ஒத்த படம் போடக்கூடாது, 3 படம் போடணும். அந்த 3 படம் யாரா இருக்குன்னா வசு, ருத்ர, ஆதித்யர். வசுக்கள் 8 பேரு, ஆதித்யர்கள் 12 பேரு, ருத்ரர்கள் 11 பேரு. அதுக்கப்புறம் இந்த இயற்கையும் அந்த எம்பெருமானா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றலும் தான். அப்படி மொத்தம் 33 பேருக்கு சேர்த்து போடுறதுதான். கிட்டத்தட்ட 31 தலைமுறை, 32 தலைமுறைக்கு சேர்த்து போடுறதுதான் அந்த படப்பை. அதுல உங்க வீட்டை சார்ந்தவங்க தான் அந்த படப்பை எடுத்து சாப்பிடணும். மற்றவங்களை நீங்க கூப்பிட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஆக்கின சாப்பாடு போகணும். இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். நீங்க துணி வச்சு, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா வருஷாந்திரம் மும்பரைங்கிற பேர்ல அவங்களுக்கு பிடிச்சதை வைக்கிறான்னு சொல்லி போட்டு கறி, மட்டன், சிக்கன் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டீங்க, மகா பாவமா மாறி. தவறு செய்யாம இருந்தாலே போதும், நம்ம பெரிய ஆளாயிடும். அப்ப தவறு செய்யாம இருக்கிறது அதை தெரிஞ்சுக்க வேண்டியதான் வேலை. இவ்வளவு நேரம் எல்லாரும் இந்த விஷயத்த உங்களுக்கு சொன்னதுக்காகவும் இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்டதுக்காக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். அப்படின்னா நல்லா ஆக்ரோஷமா இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணோம்னா அங்க வந்து எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சுட்டு வந்துடலாம். தயவு செய்து செஞ்சிடாதீங்க. எலுமிச்சம்பழ மாலைங்கிறது அதுக்கு பேர் கபால மாலைன்னு பேரு. கபால மாலையை கொண்டு போயோ எலுமிச்சம்பழத்தை குத்துனோம்னாலோ திருப்பி உங்களுக்கே தான் வரும். அவங்களுக்கு ஏதோ ஆகட்டும், எல்லாம் ஆயிடுச்சு, சந்தோஷம் தான். இதனுடைய விளைவு திருப்பி உங்ககிட்டயே தான் வரும். அதுக்கு பேர் தான் செய் வினைனா. நீங்க செஞ்ச வினை உங்ககிட்டயே தான் வரும். அம்பாலா பாருங்க, அம்பால வேலைக்காரன் ஆக்கிறாதீங்க, வேலைக்காரி ஆக்கிறாங்க. அவன் உங்களுக்கு அருள் புரியறதுக்கும் நல்லது நடக்கிறதுக்காகவும் தான் இந்த விஷயத்தை செய்ய சொல்லியிருக்காங்களே ஒழிய எலுமிச்சம்பழத்தை திருப்பி விளக்கு போடுறது நல்லது. ஆனா எலுமிச்சம்பழத்தை குத்தி ஒருத்தனை இது பண்ணீங்க அப்படின்னா அது நல்லதா? அது உங்களுக்கும் தீமையா கூட. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இங்க வாங்க, அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிருங்க, அதை அவ பாத்துக்கலாம். அவங்க பிரச்சனை பண்றதுக்கு நம்மளாதான் காரணம் இருக்கும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க. ஏன்னா நான் நிறைய சொன்னோம்னா இதெல்லாம் எவன்டா செய்யறது அப்படின்னு மண்டையை சொல்லிடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அது உண்டான விஷயங்கள் அப்பப்போ உங்களுக்கு தகவல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.